இந்த லேட்டஸ்ட் மாடலுக்கு வர டீசல் ஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் வருது. ஒரு சிலர்லாம் சொல்கிறீங்க அது மெயின் ஓஸு, அப்புறமா பக்கத்தில் வர சின்ன ஓஸு ரவுண்டாக வருது அப்படின்லாம் சொல்கிறீங்க. நம்மளே சாம்பிளுக்கு உங்கள்கிட்ட டேமேஜ் ஆன ஓஸை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா உள்ளே நிறையா டைப்பில் வருது. அதனால தான் அதை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோவில் சொல்லிடலாம். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இந்த வீடியோ போடுறேன். இன்னொரு ஓஸுங்க, இதெல்லாம் லேட்டஸ்ட்டு ஜேசிபி இன்ஜினுக்கு வர டீசல் ஓஸு. கிர்லாஸ்கருக்கு கிடையாது, ஜேசிபி இன்ஜினுக்கு மட்டும் வர டீசல் ஓஸு. இந்த ஓஸு பார்த்திங்கன்னா அந்த டீசல் ஓஸில் மெயினாக வர்ற ஓஸு, அதிகமாக யூஸ் ஆகும், கஸ்டமர் நிறையா வாங்கக்கூடிய ஓஸு இது ஒன்று. ஆனால் எதுலேருந்து எதுக்கு போகுதுன்னெல்லாம் நான் அதிகமாக பார்த்ததில்ல. ஸோ மெயினாக போகிற ஓஸை மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஒன்று போகும். நெக்ஸ்ட் இந்த ஓஸ் ஒன்று, அந்த ஓஸில் சொல்ல மறந்துட்டேன். டபுள் சைடும் கிளிப் மாதிரி தான் வரும். ஃபில்டர் கிளிப் மாதிரி தான் லாக் டைப்பில் வரும். இந்த சைடும் அதே மாதிரி தான் இருக்கும், கிளிப்பு டைப்பு. லேட்டஸ்ட்டாக வர்றது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கிளிப் டைப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த ஓஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு கிளிப்பு, ஒரு சைடு கிளிப்பு, இன்னொரு சைடு வந்து பேஞ்சா போல்டு போடுற மாதிரி வரும். இது ஒரு அடி வரும், அதுவும் ஒரு அடி ஓஸு. வந்து அப்படியே எல் மாதிரி இருக்கா, எல் சேஃபில் இருக்கா, இதெல்லாம் அதிகமாக போகாது. அப்படி கிட்ட வாங்கினீங்கன்னா மொத்த ஓஸும் இதில் வர்றது மொத்தமாக வாங்கிட்டாலே ஒரு வண்டி கரெக்டாக இருக்கும். இது டபுள் சைடும் கிளிப்பு போடுற மாதிரி தான், ரெண்டு சைடுமே கிளிப்பு போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது சேஃபே இப்படி தான் போட்டு மடங்கலாம் இல்லை, இதே மாதிரி தான் வருதே சேஃபே. ஜி ஓஸும்பாங்க, ஜி டைப்பில் இருக்கிறதுனால ஜி ஓஸும்பாங்க. இதுவும் டபுள் சைடும் கிளிப்பு தான். ஆப்பனண்ட் பெண்ட் ஓஸு இதெல்லாம் மோஸ்ட்லி அதிகமாக ரேர் தான். இதுவும் டபுள் சைடு வந்து கிளிப்பு போடுற மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்களா டபுள் சைடும் சர்க்ளிப் போடுற மாதிரி இருக்கும். இந்த ரேடியேட்டர் ரிசர்வேட்டர் பாட்டில் வச்சு யூஸ் பண்ணுற ஓஸ் மாதிரி வருதா. இதுவும் டீசல் ஓஸுக்கு வர்றது தான். ஒரு அடியில் இருக்கும், ஒரு அடியோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டபுள் சைடு சர்க்ளிப் போடுற மாதிரி. இதெல்லாம் சின்ன ஓஸில் இதெல்லாம் ஒன்று. பெரிய ஓஸுன்னு பார்த்தீங்கன்னா டீசல் மெயின் ஓஸுனால் ஃபஸ்ட்டு பழைய கிர்லாஸ் இருக்கலாம் நம்ம சொல்லுவோம்ல, இந்த 37 இன்ச்சு ஒரு சைடு பெண்டு வச்சு இன்னொரு சைடு நட்டு வச்சுன்னெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இது மெயின் ஓஸெல்லாம் இது வரும். ஒரு சைடு பெண்டு ஒரு 22-24 அந்த ரேஞ்சில் வரும் ஸ்பேனர் சைஸு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கிளிப் டைப்பு. லேட்டஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லவே தேவையில்லை, இந்த மாதிரி சைஸில் இருந்துச்சுனாலே கிளிப் டைப்பு தான். அதுவும் ஒரு சைடு பெண்டு, நல்லா பார்த்துங்க. ஒரு ஓஸ் என்னென்னா ஒரு சைடு பெண்டு, ஒரு சைடு பெண்டு வச்ச கிளிப்பு, பெண்டு டைப்பில் உள்ள கிளிப்பு. இன்னொரு ஓஸு மெயின் ஓஸு. இது ஒரு சைடு வந்து நட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்க நட்டு. இந்த கிளிப்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் கிளிப்புக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அமுத்தி பிடிக்கிற மாதிரியே. இது அழுத்துறதுக்கு உண்டான ஆப்ஷனே இருக்காது, சும்மா சொறி விடுற மாதிரி தான். அதுலேருந்து தான் ரிலீவ் பண்ண முடியும் ஆப்போசிட்லேருந்து. இது எதில் ஜாயிண்ட் ஆகுதுன்னு தெரில, தெரிஞ்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளிப் டைப் மட்டும் பார்த்தா தனியாக விகாரமாக தெரியும். இந்த கிளிப்பு எதுக்கு வருதுன்னு அண்ணன் இப்போ சொல்லுவாப்பில். எதுக்கு நான் வருது சொல்லுங்கள், அவருக்கே தெரிலையாட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுவும் அதே லென்த்து தான். இது ஒரு 3 அடி வரும். இதுவும் டபுள் சைடு கிளிப்பு தான். ஒரு சைடு பெண்டு வச்ச கிளிப்பு, இன்னொரு சைடு ஸ்ட்ரெயிட்டு கிளிப்பு. மொத்தம் 3 வருஷத்துக்கு லென்த்து பார்த்தோம்னாலே தெரியும். டீசல் ஓஸில் லேட்டஸ்ட் ஓஸு 3 வருஷம் தான் லென்த் ஓஸு. ஒரு ஓஸு 3 அடி வரும், இன்னொன்று வந்து 2 அடி, இன்னொன்று 2 அடி. அவ்வளோதாங்க டீசல் ஓஸில் இவ்வளோ தான். இன்னும் லாஸ்ட்டாக மெயின் ஓஸு நான் பார்க்க போனால் நான் கொடால் சைஸில் இருக்குது, குடல் மாதிரியாக தான் இருக்குது. இது என்ன ஓஸுனா சொல்லுவாங்க, லீக்கா பைப். கிர்லாஸ்கரில் பார்த்தோம்னா லீக்கா பைப் இந்த 4 கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் பைப்பாக போய் கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கும்ல, அது ஒரு ரகத்தில் வரும்.
இது வந்து ஃபுல்லாக காப்பரில் கொடுத்த மாதிரி இருக்குது. செம்புக்கு என்னம்மா காப்பராக வரும் சொல்லுங்கள். காப்பர் தானே, அப்புறம் என்ன சிரிப்பு. காப்பரில் வந்துருக்குது. 4 5 காப்பரில் வந்திருக்கும். இந்த சைடு ஒரு காப்பர். ஃபிட்டிங்கெல்லாம் பக்காவாக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குது. இன்னொரு வருஷம் காமினா விடுங்க. அட என்ன ப்ரோ, இது இன்னொரு மாடலுக்கு. லேட்டஸ்ட் மாடலுக்கு ஒன்று வரும், ஓல்டு மாடலுக்கு ஒன்று வரும். ஜேசிபி இன்ஜினில் என்ன டிஃப்ரெண்ட்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சைடு வர்றது 4 இதுவும் ஓகே தான், காமன். இதில் வந்து வருதில்ல, இது ஒரு வருஷம் இது ஒரு வருஷம். இதில் எந்த இடத்துல நான் கனெக்ட் ஆகும், ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகும்ல. என்னங்க நீங்கள் ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல 2 இது ஃபில்ட்ரு கனெக்ட் ஆகிற மாதிரி வரும். கிளிப் டைப்பு 2 கிளிப்பு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா. இந்த சைடு வந்து ஒரே ஒரு ஓஸில் வந்து சொருகிற மாதிரி ஆப்ஷனு. இந்த மாதிரி கிளிப்பு வந்து ஆப்பனண்ட்டில் இருக்கும், அதில் சொருகிற மாதிரி இது ஒரு ஆப்ஷனு. இது வந்து ஒரே ஒரு இதில் வந்து கிளிப்பு இருக்கும். இங்கிட்ட சொருகிற ஆப்ஷன்லாம் காமன் தான். இதில் ஒரே ஒரு கிளிப்பு சொருகிற மாதிரி இருக்கும், இதில் 2 கிளிப்பு சொருகிற மாதிரி இருக்கும். இந்த 2 வருஷம் தான் டிஃப்ரெண்ட்டு. லேட்டஸ்ட்டுக்கு ஒன்று வரும், லேட்டஸ்ட்டுக்கு ஒன்று வரும், காமனுக்கு ஒன்று வரும், அவ்வளோதான். நம்மகிட்ட கிடச்ச ஓஸு இது மட்டும்தான். வேறு எதுவும் அதிகமாக நம்மகிட்ட என்ன வரல. வந்துச்சுன்னா அடுத்த வீடியோஸில் தான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்கப்பா. அப்போ தான் அடுத்த வீடியோ போட முடியும். அது தெளிவாக சொல்லுங்கள். பெல் பட்டனை அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தப்பு எதுவும் இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன்.